இன்றைக்கி காலையில் எங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கம்பு சேமியா தாங்க. இந்த கம்பு சேமியா மட்டும் இல்லைங்க, சுண்டல், பட்டாணி, வெங்காயம், தக்காளி, கேரட் எல்லாம் போட்ட ஒரு சலாடு, ஆளுக்கு ஒரு முட்டையும் ரெடி பண்ணியிருக்கிறேன். இந்த கம்பு சேமியா பண்ணுறதுக்கு என்ன எடுத்துருக்கிறேன்னு பாருங்கள். ஒரு பாக்கெட் அந்த கம்பு சேமியா எடுத்துருக்கிறேன். இந்த சேமியா வந்துட்டு ஒரு பெரிய பாத்திரத்தில் கொட்டி நல்லா அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிடுங்க. அந்த 3லேருந்து ஒரு 4 நிமிஷம் ஊறட்டும். ஊறினதை எடுத்து ஒரு இட்லி தட்டில் வச்சுட்டு, இட்லி கொப்பரையில் வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி கொஞ்சம் உரப்பு சேமியா நிறையவே பண்ண போகிறேன் அப்படிங்கிறதுனால வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் நறுக்கி வச்சுக்கிட்டேன். தேங்காயும் துருவி வச்சுக்கிட்டேங்க. இந்த சேமியா வேகிறங்குள்ளேயும் இந்த 2 வேலையும் முடித்து வச்சுக்கிட்டலாம், ஈஸியாக இருக்கும். நம்ம இந்த 2 வேலையும் முடிக்கிறவங்களையும் அந்த கம்பு சேமியா ஈஸியாக வெந்துருங்க. வெந்ததை எடுத்து ஒரு பெரிய பாத்திரத்தில் கொட்டி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அடுப்பை பற்ற வச்சுட்டு சட்டி வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுந்தம்பருப்பு, வெங்காயம், பச்சை மிளகாய், ஒரு பேருக்கு ஒரு 2-3 வத்தல் மட்டும் போட்டுக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் நல்லா வாசமாக இருக்கும். போட்டு உப்பு போட்டுக்கோங்க. நம்ம வேக வச்சுருக்கிற சேமியாவை இதோடு சேர்த்து கலர்னிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சூப்பரான ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டு ரெடி ஆயிருங்க. சின்ன குழந்தைங்க சாப்பிடணும் அப்படிங்கிறதுனா கொஞ்சம் இனிப்பும் பண்ணிக்கிறலாம். நான் இன்றைக்கி கொஞ்சம் இனிப்பும் பண்ணியிருக்கிறேங்க. பட் பசங்களுக்கு இனிப்பில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா சூப்பராக சாப்பிடுவாங்க. ஒரு ஈவினிங் ஸ்கூல்லேருந்து வர்ற பசங்களுக்கு சாப்பிட்றதுக்கு என்ன இருக்குதுன்னு கேட்கும்போது இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான டிஷ்ஷை செஞ்சு சூப்பராக அசத்துங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை பார்க்குறவங்க கண்டிப்பாக இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்டு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்டு கமெண்ட்டும் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட்டு ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் இனிப்புக்காக 2 ஸ்பூன் நாட்டு சக்கரை போட்டு கொஞ்சம் தேங்காய் பூ போட்டு கிளறினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பரான நமக்கு ஒரு டிஷ்ஷு ரெடி ஆயிருங்க. என்ன கேட்டால் காரத்தை விட ஸ்வீட்டு தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இது 2 வேலையும் முடிச்சுட்டு அந்த சைட்லேயே பார்த்துக்கோங்க 2 முட்டையும் வேக வச்சுருந்தேன், அதையும் உடச்சி எடுத்து ரெடியாக வச்சுக்கிட்டேங்க. அதுக்கப்புறம் என்ன சுண்டல், பட்டாணி இதெல்லாம் வேக வச்சு எடுத்துட்டேன். அது வேகிற நேரத்துலேயும் வெங்காயம், தக்காளி, கேரட்டு, வெள்ளரிக்காய் இதெல்லாம் வந்துட்டு ரெடியாக எடுத்து வச்சுக்கிட்டேங்க. அதுக்கப்புறம் என்ன, இது வெந்ததுக்கப்புறம் எடுத்து எல்லாத்தையும் போட்டு கலக்குன்னு கலக்க வேண்டியதாங்க. கலக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், காலையில் பாருங்கள் இது ஒரு சாலடு, அப்புறம் கம்பு சேமியா 1, முட்டை 1, நமக்கு ஒரு ஹெல்த்தியான அண்டு ஃபுல்ஃபில்லான பிரேக்ஃபாஸ்ட்டு நமக்கு ரெடி ஆயிருங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டை செஞ்சு அசத்துங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்டு கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் இதே மாதிரி ஒரு ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். ஓகே, பாய்.